லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டாபிக்ல என்ன ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்னா which of the following complex will show largest splitting of d orbital? ஓகேவா? சோ இப்ப லார்ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் d orbital எப்ப நடக்கும் அப்படின்னா என்ன பார்த்திருப்போம் நம்ம பிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்ல சிஎஃப்சில என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் ஒரு மெட்டல் ஆட்டம் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் அப்ரோச் பண்ணுச்சு அப்படின்னா இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னா போகுது. எப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் வந்து அந்த மெட்டல் ஆட்டம் அப்ரோச் பண்றப்போ. ஓகேவா? சோ இப்ப இங்க இந்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் அயன் என்ன ஆகுது ஹாலஜன் ஆட்டம்ஸ் வில் பி த வீக் ஃபீல்ட் லிகண்ட். கரெக்டா? சோ இப்ப இது ஆப்ஷன் இல்ல. ஏன்னா இது என்ன பண்ணும் சோ ஸ்பிளிட்டிங் காஸ் பண்ணும். பட் அந்த ஸ்பிளிட்டிங்கோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இப்ப அயனா இருக்க வாய்ப்பு இல்ல. நெக்ஸ்ட் பார்ப்போம். அமினோ குரூப் கொடுத்திருக்காங்க. சோ அமினோ குரூப் சைனைட் அண்ட் C2O4 இதுவுமே என்னதான் வீக் ஃபீல்ட் லிகண்ட் தான். சோ இது ரெண்டுலயும் கம்பேர் பண்றப்போ சைனைட் என்னது இட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஓகேவா? சோ இப்ப லார்ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் யார் காஸ் பண்ணுவா அப்படின்னா FeCN6 4- தான். ஓகேவா? Largest splitting of d orbitals are due to strong field ligand. ஓகேயா? சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரியில நம்ம என்ன பார்த்திருப்போம். வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து நம்ம சொன்னது என்ன அப்படின்னா இது கரெக்டான ஜாமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும். லைக் மாலிகுல் இன்னொரு லிகண்ட் ஓவர்லாப் ஆகுறப்போ எனக்கு கரெக்டான ஜாமெட்ரி எக்ஸிபிட் பண்ணும். அந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம். பட் இங்க என்ன அப்படின்னா கலர் எக்ஸிபிட் ஏன் பண்ணுது அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. எதனால ஒரு மாலிகுல் வந்து கலர் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்றதுக்கு வேலன்ஸ் பாண்ட் தியரி வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லல. சோ இப்ப இதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி வந்து ஒரு கரெக்டான டிஸ்கிரிப்ஷனை வந்து கலர் எக்ஸிபிட்டட் பை மாலிகுலுக்கு எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா the color exhibited when an unpaired electron in the T2G orbital absorbs light, it gets excited to the highest energy orbital by absorbing the energy and exhibiting the color. So என்ன சொல்றாங்க இங்க பாருங்க கிரவுண்ட் ஸ்டேட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்ப இதுல ஏதாவது ஒரு போட்டான் ஆஃப் லைட் இஸ் ஹேவிங் சம் எனர்ஜி. கரெக்டா? having some energy that is equal to hv. இந்த போட்டான் வந்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் பண்றப்போ இது என்ன பண்ணுது இந்த போட்டான் அப்சர்வ் பண்ணி ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா போகுது. highest energy state on absorbing the photon, it is going to the highest energy state. ஓகேவா? சோ இது அப்சர்வ் பண்றப்போ இது வந்து என்ன பண்ணி லைட் அப்சர்வ் பண்ணி ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் போகுதா? சோ இது போறப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் எக்ஸிபிட்டிங் த கலர் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி கலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி கலர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸிபிட் பண்ணுது. சோ இதனாலதான் நம்மளோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுறதுனால ஒரு கலரை வந்து எக்ஸிபிட் பண்றாங்க பை அப்சர்விங் சம் போட்டான். ஓகேவா? சோ இப்ப ஏதோ ஒரு போட்டான் வந்து இந்த எலக்ட்ரானை ஸ்ட்ரைக் பண்றப்போ இதை அவங்க அப்சர்வ் பண்ணி இந்த எனர்ஜியை வச்சு போறப்போ அவங்க என்ன பண்றாங்க ஒரு கலரை வந்து எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. சோ இப்ப யோசிச்சு பாருங்களேன் லிகன்ஸ் ஒரு ஆட்டம்ல இல்ல அப்படின்னா இது நடக்குமா? கண்டிப்பா இல்ல. எதனால அப்படின்னா லிகன்ஸ் அப்ரோச் ஆகுற தொட்டு அப்ரோச் ஆகுறதுனாலதான் இந்த டி ஆர்பிட்டல்ஸ் மொத்தமா 5 கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிறப்போ ஒரு ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போகுது. இங்க இருந்து லிகன்ஸ் அப்ரோச் ஆகுற டைரக்ஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 எனர்ஜில ஸ்பிளிட் ஆகுது இஜி அண்ட் T2G. இப்ப லிகன்ஸே அந்த மாலிகுல்ல இல்ல அப்படின்னா இந்த ஸ்பிளிட்டிங்கே என்ன ஆகாது நடக்காது. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் இஜி அண்ட் T2G என்ன ஆகாது லிகன்ஸே இல்ல அப்படின்னா நடக்காது. சோ பிகாஸ் ஆஃப் த லிகன்ஸ் தான் என்ன ஆகுது எனக்கு ஸ்பிளிட்டிங் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. லிகன்ஸ்னாலதான் எனக்கு ஆட்டம் வந்து என்ன ஆகுது இந்த அப்சர்வ் பண்ணி இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. லிகன்ஸ் இல்ல அப்படின்னா கலர் என்ன ஆகாது எக்ஸிபிட்டே ஆகாது. சோ அப்படின்றதுக்காக இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா
So, okay, wavelength of light observed by the metal ion is inversely proportional to the oxidation state of the metal ion அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் வச்சிருக்கேன்னா, சோ இந்த மாலிகுல்ல பாக்குறப்போ எவ்வளவு லைட் அந்த எவ்வளவு வேவ்லென்த் ஆஃப் லைட் அந்த மெட்டல் அயான் அப்சர்வ் பண்ணுதோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிங்க் ஸ்ட்ரென்த் ஆஃப் த லிகண்டுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. சோ அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் என்ன பண்ணுது, இட் வில் அப்சர்வ் த வீக் ஃபீல்ட் லிகண்ட் வில் அப்சர்வ் மோர் வேவ் லென்த். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியான வேவ் லென்த் தான் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க, இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாலிகுல்ல வந்து சேம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸிபிட் பண்ணக்கூடிய கலர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, நிக்கல் H2O6+2 என்ன கலர் அப்படின்னா கிரீன் கலர். கரெக்டா? இதுல எத்தனமைன் ஆட் பண்றேன். சோ இங்க என்ன சொல்றாங்க, 1 mole of ethanamide it will replace 2 moles of water. கரெக்டா? இப்ப ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய கலரை பாருங்க, பேல் ப்ளூ கலர். ஓகேவா? இதே மாலிகுல் நான் எடுத்து இன்னொரு EN ஆட் பண்றப்போ இது என்ன பண்ணுது, ப்ளூ கலர் ஷோ பண்ணுது. இதே மாலிகுல் நான் எடுத்து அகைன் EN ஆட் பண்றப்போ இட் ஷோ வயலட் கலர். சோ இப்ப சீரீஸ் ஆஃப் கலர் சேஞ்ச் என்ன ஆகுது அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இத வந்து நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா திஸ் திங் ஹேவ் பீன் ஆஸ்க்ட் இன் JEE எக்ஸாமினேஷன் அண்ட் ஒய். சோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர், கிரீன் கலர்ல இருந்து பேல் ப்ளூ, இந்த பேல் ப்ளூல இருந்து ப்ளூ, அதுக்கப்புறமா வயலட் கலர். எப்போ அப்படின்னா நீங்க இத்தனாமைன் மாலிகுல்ஸ் இத்தனாமைனை வந்து 1:2:3 ரேஷியோல என்ன H2O6ல நீங்க ஆட் பண்றப்போ. ஓகேயா? Now அடுத்து பார்க்கலாம். Given below two statement, a solution of nickel H2O6+2 is green in color. நம்ம இங்க பார்த்த மாதிரி தான். இங்க பாருங்க, that is green in color. So first option என்ன அப்படின்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, a solution of nickel CN4-2 is colorless அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நிக்கல் +2 கான்ஃபிகரேஷன் நான் எழுதுறேன். சோ ஃபர்ஸ்ட் நிக்கல் கான்ஃபிகரேஷன் என்னது, 3D8 4s2. கரெக்டா? சோ இப்ப நிக்கல் +2ல பாக்குறப்போ 3D8 இருக்குமா? ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3D8ல 8 இருக்கு. இங்க பாருங்க சைனைட் மாலிகுல் இருக்கா, இங்க பாருங்க சைனைட் மாலிகுல் CN மாலிகுல். இது என்னது, இட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். சோ இது என்ன பண்ணிக்குவோம், இந்த எலக்ட்ரானை பேர் அப் பண்ணி விட்டுரும். கரெக்டா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு அன்பெய்ட் எலக்ட்ரானுமே என்ன ஆகல, இந்த ஆர்பிட்டல்ல சுத்தமா அன்பெய்ட் எலக்ட்ரானே இல்ல. அன்பெய்ட் எலக்ட்ரானே என்ன ஆகல, சுத்தமா இல்ல. சோ அன்பெய்ட் எலக்ட்ரான் இல்லாதப்போ இங்க எந்த எலக்ட்ரானும் இல்லாதப்போ எப்படி லைட் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? சோ இந்த மாலிகுல் மொத்தமா என்னதுதான், கலர்லெஸ் தான். சோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். Next question பார்ப்போம். Which of the following will show color due to DD transition? DD transitionனால எது வந்து எனக்கு கலர் ஷோ பண்ணும், அதான் கொஸ்டின். சோ நான் இதை எப்படி எழுதுறேன், சோ இப்ப DD transitionனா என்னது, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெவல் இருக்கணும், T2G ஒரு ஆர்பிட்டல் இருக்கணும், அதே மாதிரி EG ஆர்பிட்டல் இருக்கணும். சோ இப்ப இந்த T2Gல இருந்து EG ஆர்பிட்டல் போறதுக்கு ஒரு அன்பெய்ட் எலக்ட்ரான் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் பண்ணி இன்னொரு ஹையர் ஸ்டேட்டுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு போகும். கரெக்டா? சோ இப்ப நம்ம இந்த மாலிகுல் அப்படியே செக் பண்ணிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க Cr2O7-2. கரெக்டா? சோ இப்ப என்னோட ஆக்சிடேஷன் நம்பரை நான் கண்டுபிடிக்கிறேன். 2x - 14 - 2. அப்போ x என்ன ஆகும் அப்படின்னா 6. சோ இப்ப Cr ஆட்டம் வந்து 6ல இருக்கு. சோ அப்போ 3d5 4s1. கரெக்டா? 3d5 4s1ல +6 இது வந்து குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுல +6 அப்படின்னா நோ d ஆர்பிட்டல். இப்ப டி ஆர்பிட்டலே இல்லாதப்போ இது எப்படி கலர் ஷோ பண்ணும். கரெக்டா? சோ கலரை ஷோ பண்ணாது. சோ the first option which is what, this is wrong, this won't show color. Why? Because means there is no d orbital present in Cr+6 oxidation state. ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் அடுத்த KMNO4 செக் பண்ணலாம்.
KMnO4 எப்படி எழுதலாம் பார்க்கலாம். MnO4 மைனஸ் எழுதலாமா? இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க 7 3d5 4s2 for Mn. Mn plus 7 stateல no d orbital. So அப்போ KMnO4 என்ன பண்ணாது, எக்ஸிபிட் பண்ணாது. நெக்ஸ்ட் பாருங்க CrO4 minus 2 x is equal to plus 6. plus 6 பாக்குறப்போ இங்க 3d5 4s1 பார்த்த மாதிரி தான், இதுவும் எக்ஸிபிட் பண்ணாது. சோ அப்ப இது மட்டும் தான் என்ன பண்ணுது, கலர் ஷோ பண்ணுது. எப்படி அப்படின்னா Cu வந்து +2 ஸ்டேட்ல இருக்குமா, Cu ஓட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 3d10 4s1. +10ல பாக்குறப்போ Cu +2ல பாக்குறப்போ 3d9 இருக்கும். கரெக்டா? சோ அப்போ இங்க பாருங்க, ஒரு வேக்கன்ட் d ஆர்பிட்டல் இருக்கா, இந்த வேக்கன்ட் d ஆர்பிட்டல் என்ன பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாமா? சோ அப்ப CSO4.5H தான் என்ன பண்ணுது, இந்த மொத்த மாலிகுல்ல கலரை என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸிபிட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 which shows the coordination entity and the list 2 it shows the wavelength of the light absorbed கொடுத்திருக்காங்க. ஓகேயா, இது வந்து என்ன பண்ணுது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா wavelength of the light observed. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், wavelength of the light observed is inversely proportional to the strength of the ligand பார்த்தோமா. கரெக்டா? இங்க சைனைடு என்ன அப்படின்னா இட்ஸ் a strong field ligand. சோ அப்ப Cn மைனஸ், அடுத்து NH3, அதுக்கப்புறமா H2O, இதுக்கப்புறமா தான் Cl. இதுதான் என்னது, நான் லிகண்ட் ஆர்டர்ல எழுதியிருக்கேன். சோ அப்ப சைனைட் தான் என்ன பண்ணணும், மொத்தமா இருக்கிறதுலயே லெஸ் வேவ்லென்த் அப்சர்வ் பண்ணணும். கரெக்டா? சோ அப்ப இதுக்கு என்ன ஆகிடும், சாரி சோ அப்ப சைனைட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் வேவ்லென்த் அப்சர்வ் பண்ணணும். கரெக்டா? சோ அப்ப C வந்துருச்சு. அடுத்து பாருங்க H2O4+2. H2O4+2 இருக்கா, இது என்ன பண்ணுது அப்படின்னா இது ஃபுல்லாவே என்னது, ஓரளவுக்கு வீக் ஃபீல்ட் லிகண்ட் தான். சோ அப்ப அது என்ன பண்ணணும், நிறைய வந்து அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். கரெக்டா? பட் இங்க 5 ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் பிளஸ் 1 வீக் ஃபீல்ட் லிகண்ட். அப்போ இது என்ன பண்ணும், கொஞ்சம் அதிகமான வேவ் லென்த் வந்து அப்சர்வ் பண்ணும். இதுதான் மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. சோ அப்ப கலர் எக்ஸிபிட்டட் பை த காம்பவுண்ட் நம்ம என்ன சம்மரி பார்க்கலாம். சம்மரி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து color is getting exhibited only due to the unpaired electron. அன்பெய்ட் எலக்ட்ரான் இல்ல அப்படின்னா கலரை என்ன பண்ணாது, எக்ஸிபிட்டே பண்ணாது. ஓகேவா? சோ இப்ப அன்பெய்ட் எலக்ட்ரான் இருக்கிறதோட தான் கலரை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகண்ட் அட்டாச்ட் shows different color. ஓகேவா? wavelength of the light observed, oxidation state and the strength of the ligand. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஐசோமெரிசியம். ஐசோமெரிசியம் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசியம்ல வந்து, ஸ்டீரியோ ஐசோமெர்னா which is due to in the spatial arrangement. ஓகேவா? ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசியம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசியம். ஸ்ட்ரக்சர்ல என்ன அப்படின்னா இது வந்து லிங்கேஜ், கோஆர்டினேட், சால்வேட் அண்ட் அயனைசேஷன் நாலா பிரிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசியம்ல பார்த்தோம் அப்படின்னா only heteroleptic complex exhibit geometrical isomerism due to the spatial arrangement of atoms. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்றேன், ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் வந்து M எடுத்திருக்கேன். இங்க வந்து இது எல்லாம் சேமா இருக்கு.
ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ்ல. சோ இப்ப இதுல எல்லாமே சேமா இருக்க தொட்டு நான் ஒண்ணுத்த மாத்துனா எனக்கு என்ன இருக்கும், ஒரே அரேஞ்ச்மெண்ட் தானே கிடைக்கும். சோ இப்ப எப்படி நான் ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஒரு 60 டிகிரிக்கு. சோ இப்ப இந்த லிகன் இது வந்து லிகன் 1 லிகன் 2 போட்டேன் அப்படின்னா இப்ப என்ன ஆகிடும், இதே லிகன் தான் சேஞ்ச் ஆகும், பட் எல்லாமே இங்க என்ன ஆகிட்டு இருக்கு, சேமா தானே ஆகிட்டு இருக்கு. சோ அப்ப என்ன ஆகாது, ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் won't exhibit geometrical isomers கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ இப்ப அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ண முடியும். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் do not exhibit geometrical isomerism. நோட், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட். Because a spatial arrangement remains same with respect to one another. So இப்ப நீங்க டெட்ராஹெட்ரல் ஆட்டம்ல ஏதாவது ஒண்ணை நீங்க மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா with respect to one another ஒண்ணுத்துக்கும் இடையில என்ன ஆகும் அப்படின்னா சேம் இதுதான் என்ன ஆகும், சேம் ஷேப் தான். இது இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து அகைன் ஒரு ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாருங்க ரொட்டேட் பண்ற இதுல. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா எம் இங்க வரும், எல் இங்க வரும், இந்த எல் இங்க வரும், இங்க எக்ஸ் வரும், இங்க எக்ஸ் வரும். சோ இத பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு. கரெக்டா. சோ இப்ப ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, இந்த எல்லுக்கு பக்கத்துல இங்க ஒரு எல், அதே மாதிரி 2 எக்ஸ். சோ இப்ப ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் என்னவாதான் இருக்கு, மாறவே இல்லை. சோ இந்த டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா சேமா தான் இருக்கிற தொட்டு டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஆர் நாட் ஷோயிங் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இப்ப ஸ்கொயர் பிளேனர் பார்த்திருக்கோம். சோ இப்ப ஸ்கொயர் பிளேனர்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா if two atoms are arranged on the same side then they exhibit cis isomerism. சோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல சிஎல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேம் சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கும் இதே மாதிரி. சோ அப்ப இந்த காம்பவுண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி திருப்புறேன். இங்க என்ன ஆகுது, இந்த சைடு ஒரு சிஎல் இருக்கு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு சிஎல் இருக்கு. ஓகேவா. இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு இது ஆப்போசிட்ல இருக்கா. தென் இது 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 என்ன ஐசோமெரிசம் ஷோ பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ் ஐசோமெரிசம் ஷோ பண்ணுது. இங்க பாருங்களேன். In the square planar, if two atoms are arranged on the same side ல தானே present ஆயிருக்கு, then they exhibit what? Cis isomerism. But இதே if two atoms are arranged on the opposite sides ல present ஆயிருக்கப்போ then they exhibit what? Trans isomerism. ஓகேவா. இதான் geometrical isomerism square planar-க்கு example. Now octahedral complexல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நிறைய நம்ம நிறைய என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம்ல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, இந்த எக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் a monodentate ligand. ரெண்டுமே என்னது எக்ஸ் அண்ட் எல் ரெண்டுமே மோனோடென்டேட் லிகெண்ட் தான். சோ இப்ப இங்க பாருங்க இந்த சிஎல் என்னவா இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கா. சோ அப்போ இது என்ன பண்ணுது, சிஸ் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுது. பட் இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல பாருங்க இந்த சிஎல் என்னவா இருக்கு, இப்படி பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லா சிஎல் அண்ட் இது ஃபுல்லா சிஎல்னா ரெண்டும் பக்கத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இதே டிரான்ஸ்ல பாக்குறப்போ ரெண்டும் என்ன ஆகுது, ஆப்போசிட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா. சோ அப்ப இதுதான் என்ன சொல்லிருக்காங்க, சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமெரிசம் ஆஃப் octahedral complexes in mx2l4. Now, geometrical isomerism is also possible in both unidentate and bidentate ligand. Unidentate and bidentate ligandல கூட என்ன ஆகுது, GI வந்து பாசிபிள் தான். இங்க பாருங்க இது என்ன ஆகுது, இட் இஸ் a bidentate ligand. கரெக்டா. இப்போ இந்த சிஎலும் இந்த சிஎல் என்ன இருக்கு, பக்கத்துல இருக்க தொட்டை இட் will exhibit cis. அதே இந்த சிஎல் பாருங்க ஆப்போசிட்ல இருக்கா. சோ இது என்ன பண்றோம், it will exhibit டிரான்ஸ் ஐசோமெரிசம். ஓகேவா. இதுதான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து mx2ll2. ஓகேவா. ஹியர் இது என்னது, இட் இஸ் a bidentate ligand. ஓகே. Octahedral complexes containing atom in the form of mx3l3. So mx3l3 ல இருக்கும்போது they exhibit facial and meridional isomerism. சோ இங்க பாருங்க இதுல இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே பாருங்க ஒரே ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்குமா. சோ இது என்ன சொல்றாங்க, ஃபேஷியல் ஐசோமெரிசம். இங்க பாருங்க இது எல்லாம் என்ன ஆகுது, ஒரே ஃபேஸ்ல இல்ல. NH3 ஒரே ஃபேஸ்ல இல்ல. ஓகேவா. பட்
பொசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அரௌண்ட் த மெரிடியன்ல என்னவா இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கும். where the position is around the meridian of the octahedral quantity is same, then they exhibit meridional isomerism. ஸோ இப்போ ஒரு 3 ஆட்டம் வந்து ஒரே ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபேஷியல். அதே ஒரே ஃபேஸ்ல இல்ல அப்படின்னா அது வந்து மெரிடோனல். ஸோ இது எக்ஸிபிட் எப்போ அப்படின்னா MX3 அண்ட் L3 காம்பவுண்ட். ஓகேயா? ஸோ இது அப்படியே ஒரு சம்மரியா எழுதிடலாமா? சம்மரி என்ன எழுதுறது? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஏ என்ன பண்ணாது அப்படின்னா டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணாது, எக்ஸிபிட்டே பண்ணாது. won't exhibit only octahedral complex and square plane தான். octahedral complexல என்ன பார்த்தோம் அப்படின்னா MX3 and L3 பார்த்தோம். இதுல both X-உம் L-உம் என்னது, மோனோடென்டேட் லிகண்ட். சோ அப்படி மோனோடென்டேட் லிகண்டா இருக்கும்போது then they exhibit facial and meridional. இத பார்த்தாச்சு. அதே மாதிரி MX2 LL2 இருக்கிறப்போ இது என்னது அப்படின்னா ஒண்ணு வந்து மோனோடென்டேட், இன்னொன்னு வந்து பைடென்டேட். இது இருக்கிறப்போ இட் எக்ஸிபிட் சிஸ் அண்ட் டிரான்ஸ். இப்போ அடுத்து வந்து MX2 L4ல இருக்கிறப்போ இங்க பார்த்த மாதிரி சேம் சைட்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா சிஸ், இதே ஆப்போசிட் சைட்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ். தென் they exhibit cis and trans. ஸ்கொயர் பிளேனர்ல என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான். MX2 L2ல பாக்குறப்போ சேம் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா சிஸ், ஆப்போசிட் சைட்ல இருந்துச்சுன்னா டிரான்ஸ். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்ல வந்து ஆப்டிகல் ஐசோமெர்சியம் அதெல்லாம் ஃபுல்லா பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல.